ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா, ஆக்சுவலாக பிஃபோர் இருந்த வீட்டில் இன்வெர்ட்டர் செட் பண்ணியிருந்தோம். இப்போ வீடு மாற்றின பிறகு இன்வெர்ட்டரும் செட் பண்ணலை, ஏசியும் செட் பண்ணலை. என்னாச்சுன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகுது இப்போ வர்றதுக்கு. எதனாலன்னு தெரில, சம்மர் டேஸ்னாலயா எலெக்ஷன்னாலயா என்னன்னு தெரில, ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட கரண்ட் ரிட்டர்ன் வரமாட்டேங்குது. தூங்கவும் கஷ்டமாக இருக்குது, பகலில் வீட்டுக்குள்ளே இருக்கவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்வெர்ட்டரை செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செட் பண்ணாங்க. அது செட் பண்ண பிறகு என்னாச்சுன்னா அதுலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் ஊற்றணும், அதுக்குன்னு உள்ள வாட்டர் வாங்கணும் இன்வெர்ட்டருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலான்னு போனோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பூரியும் கிழங்கும் இன்னைக்கு காலையில் கேட்டிருந்தாங்க. காலையில் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாங்க. நான் நாள் செஞ்சு கொடுக்குறேன்னே அது ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு செய்யப்பான்னாங்க. இல்லை இப்போ செய்ய முடியாது, டைம் இல்லைன்னா. இல்லை இல்லை செய்ய, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா எனக்குமே பூரி கிழங்கு ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு மாமியார் இருக்கையில் பூரியும் கிழங்கும் செஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பண்ணலை. மாவும் காலி ஆயிடுச்சு. எப்படியும் நாளைக்கு காலையில் தான் மாவு அரைப்பேன். அதனால சரி பூரி கிழங்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம், ஊறட்டும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் நறுக்கி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ மற்ற வேலையை பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விடு, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி தந்துடுறேன், நீ செஞ்சிருந்தாங்க. சரின்னு அவங்க கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே நான் அங்கிட்ட பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டிலு, அப்புறம் பாப்பாவை குளிப்பாட்டி கிளப்பி விடுற வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் பாப்பாவை ரெடி பண்ணிட்டு வரவும் அவரும் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்த பிறகு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகா சேர்த்த பிறகு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கணும். இது அவங்க கொஞ்சம் மொத்தமாக நறுக்கிட்டாங்க. ஆனால் நான் கையில் வதக்குனோன்னே உடைய ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். கையிலையும் கொஞ்சம் இது பண்ணி விட்டேன், உடச்சி விட்டேன் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இதில் போட்டிருக்கேன், இதோடய போட்டிருக்கேன். இப்படி போட்டாலும் உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு நல்லா வந்துருந்துச்சு கடலப்பருப்பு போட்டோன்னு. நல்லா வதங்கி வெந்திருந்துச்சு, வேகாமல் இல்லை கடலப்பருப்பு. கடலப்பருப்பு போட்டோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேன் வதங்குறதுக்கு. உப்பு போட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் லைட்டாக. தக்காளி ரொம்ப இதுக்கு போடக்கூடாது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சதை உரித்து மசிச்சு கொடுத்துட்டாரு என் ஹஸ்பண்டு. அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா இந்த மஞ்சத்தூள் அதில் கலர் சேர்ற வரைக்கும் வதக்கிட்டு, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா, இந்த உருளைக்கிழங்கு மாவுக்கு அதுக்கும் அது நல்லா கெட்டியாக கொல கொலன்னு வந்துடும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நான் எனக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு சைடு அது ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. சப்பாத்தியும் என் ஹஸ்பண்ட் தான் தேய்ச்சி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி நீ போட்டு வை, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. சரி அப்படின்ட்டு அவங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கையிலே நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அப்புறம் டைம் ஆயிருச்சு, சாப்பிட்டுட்டு போகணுன்னு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டோன்னே எனக்கு பூரி நல்லா வந்திருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மாவு நான் ரேஷனில் கோதுமை கொடுக்குறாங்களா, அதை வாங்கி அரைச்சி அதோட மிக்சிங்காக தான் பண்ணுறது. நல்லா தான் வந்துருந்துச்சு எனக்கு. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. கோதுமை மாவு, பச்சை தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தேன், அவ்வளோதான். எனக்கு பூரி ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ஓரளவு. நல்லா கடையில் வாங்குற மாவு மாதிரி பர்ஃபெக்டாக வரலாட்டி நல்லா வந்துருந்துச்சு.
இது வந்து பூரி எல்லாம் வந்து 8:30 மணிக்குள்ளாரையே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டடை அடிச்சு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டை. பாப்பா வரத்துக்குள்ள வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வீடு தொடச்சேன்னா அவளும் சேர்ந்து அந்த மாப்பு கீப்பு தண்ணி கிண்ணில விளாடுவா. அதனால அவ வரத்துக்குள்ள நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க்கெல்லாம். ஏன்னா நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்புல்ல, சித்திரை 1 நாளைக்கு. அதனால சாமி கும்பிடுவோம். சரி சாமி கும்பிட்றதுக்கு வீடெல்லாம் தொடச்சு க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அப்பதான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நாளைக்கு மத்தியானம் சாமி கும்பிட வந்து எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நான் நைட்டுக்கு வந்து ஒரு 20 பேருக்கு வந்து சமைக்கணும். இந்த அன்னதான சாப்பாடு சமைக்கிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து சமைச்சு டெலிவரி குடுக்கணும். அந்த ஒர்க்கும் இருக்கிறதுனால, சரி இன்னைக்கு ஓரளவு பார்த்துருவோம். ஏன்னா காலையிலேயே நாளைக்கு எந்திரிச்சு மாவு அரைக்கணும். நெறைய வேலை இருக்கு நாளைக்கு. அதனால ஓரளவு சாமி கிட்ட கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் வீட கிளீன் பண்றது, முக்கியமான வேலைன்னா வந்து இன்னைக்கே பார்த்துருவோம்ன்னு சொல்லிட்டு, எங்கும் கிளீன் பண்ணிட்டு, சாமிகிட்டயும் எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு, ஊற வச்சுட்டு, ஆ இங்கேயும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சாமிகிட்டயும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி சாமிகிட்டயும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜாமான் வந்து கிடந்துச்சு. ஏன்னா காலையில பூரி செஞ்சது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அத வெளக்கிட்டா தான் நம்ம அடுத்தது சாமி ஜாமான் கழுவ முடியும் அப்டின்ட்டு, ஃபர்ஸ்ட்டு எல்லா ஜாமானையும் கழுவிட்டேன் பாத்திரத்தையும். பாத்திரம் வந்து கழுவுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வீடு தொடைக்கல. ஃபர்ஸ்ட்டு வீட பெருக்கிட்டு, ஒட்டட அடிச்சு, சாமிகிட்ட கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த சாமி ஜாமான கழுவிருவோம். அத வெளக்கி நல்லா காய வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒர்க் இருக்காது. அதுக்கப்புறம் வீடு தொடைக்குவோம் அப்டின்ட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த 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 ஒர்க்க முடிச்சிடலாம் அப்டின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கும் ஒர்க்கு நெறைய இருக்கு. நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்புக்கு நான் என்னென்ன பண்றேன்னு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்றோம் என்னன்னு கோயிலுக்கு போலான்னு ஐடியால இருக்கிறோம். நானு, மாமியாரு, அப்புறம் எங்க அக்கா 3 பேரும் போகலான்னு இருக்கிறோம். ஆனா போறோமா இல்லையான்னு தெரியல. இல்லாட்டி ஈவினிங்காவது கோயிலுக்கு போயிட்டு வந்துரணும்னு இருக்கேன். ஏன்னா காலையில வந்து போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஈவினிங் வந்து சமைக்கிற வேலை இருக்கு. அதனால மத்தியானம் வந்து சாமி கும்பிடலான்ட்டு இருக்கேன் சமைச்சு. நாங்கலாம் வந்து எங்க ஊர் சைடு வந்து நான்வெஜ் தான் சமைச்சு சாமி கும்பிடுவோம். அ வருடப்பிறப்புக்கு தமிழ் நியூ இயருக்குமே சரி, சித்திரை வருடப்பிறப்புக்குமே சாரி இங்கிலீஷ் நியூ இயருக்குமே ஜனவரி 1மே வந்து நாங்க நான்வெஜ் தான் எங்க ஊர்ல எடுப்போம். அது மாரி ஆடி பெருக்குக்கு வந்து நான்வெஜ் எடுத்து சமைப்போம். ஒரு சிலது வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஊர் சைடு. எங்க ஊர் சைடு வந்து நாங்க நான்வெஜ் தான் எடுத்து சமைப்போம். எங்க அப்பா, அம்மாலாம் வந்து நான்வெஜ் தான் எடுத்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சித்திரை வருட பிறப்புக்கு நான்வெஜ் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் தமிழ் நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயருக்கும் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆடி பெருக்குக்கு வந்து நாங்க எல்லா ஐட்டம் நான்வெஜ்ஜும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். ஆனா, இங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல வந்து அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டுங்க. எப்படின்னாக்கா, எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. தமிழ் வருடப்பிறப்புக்கும் வந்து வெஜ்ஜு செய்வாங்க. சாம்பாரு, மாங்காய் பச்சடி, அதில வேப்பம்பூ போட்டு செய்வாங்க. ஏன்னா இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் சேர்த்தது தான் நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி செய்வாங்க. அப்புறம் சாம்பார், கூட்டு பொரியல் நெறையா வச்சு பாயாசம் செஞ்சு, வடை செஞ்சு, அத வந்து சாமிக்கு படைச்சு அது மாரி செய்வாங்க. ஆடி பெருக்கும் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இங்க. வெஜ்ஜு செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. தமிழ் நியூ இயருக்கு வந்து நாங்க ரொம்ப அது மாரி சாமி கும்பிட மாட்டோம். ஜஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அ மித்தபடி நான்வெஜ் எல்லாம் எடுத்து அன்னைக்கு சமைப்பாங்களா இல்லையான்னு இன்ன வரைக்கும் ஞாபகம் இல்ல எனக்கு. ஆ அது மாரி ஒரு ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விசேஷ நாளா இருந்துச்சுன்னா, இங்க என் மாமியார் வீட்ல வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. வெஜ்ஜு தான் வந்து செய்வாங்க. நான் இப்ப இப்ப எங்க ஊர்லயுமே வந்து எங்க எங்க சொந்தக்காரவங்க இவங்கலாம் வந்து மாறிட்டாங்க. எங்க வீட்லயும் வந்து இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் நான்வெஜ் எடுக்கிறத. ஏன்னா எல்லாரும் வெஜ் எடுத்து சமைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. அந்த காலத்துலேருந்தே எங்க தாத்தா, பாட்டி, எங்க அப்பா, அம்மா எல்லாரும் நான்வெஜ் எதனாலனாக்கா, அப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் நான்வெஜ் கிடைக்கிறது. அப்ப இருக்கிற காலத்துல. இப்ப தான் நான்வெஜ் ஈஸியா கிடைக்குது எல்லாருக்கும். அதனால நான்வெஜ் வந்து நல்லபடியா வருஷம் முழுக்க கிடைக்கணும்னு நெனச்சு எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அதுதான் கான்செப்ட்டா இருக்கும். அப்புறம் இப்ப தான் எல்லாத்தையும் மாத்திட்டு வெஜ்ஜுக்கு நாங்களுமே சமைக்க ஆரம்பிச்சுட்டோம்.
சரி அன்னைக்கு இது மாரி கிளீன் பண்ணிட்டு ஆனா நாங்க எல்லாமே கிளீன் பண்ணுவோம். வீடு கிளீன் பண்ணுவோம். சாமி கும்பிடுவோம். மஞ்சள்லாம் நிலைக்கு வச்சு எங்கும் பொட்டு வைப்பாங்க. மஞ்சள், குங்குமம் வைப்போம். ஏன்னா சித்திரைக்கு அப்புறம் இந்த சித்திரை வெயில் வந்து தாங்காதுங்கிறதுனால நிலப்படிக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அழகா வீடு கிளீன் பண்ணி வச்சிருப்போம். தொடச்சு கிடச்சு. ஆனா நான்வெஜ் எடுத்து சமைப்போம். இப்ப மாறிருச்சு எல்லாம். அது வெஜ்ஜிலேயே வீட்ல சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவிட்டு, பூஜை ஜாமான் வெளக்கி முடிச்சுட்டேன். வெளக்கி முடிச்சுட்டு அடுத்தது துடைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு லிக்விட் மாரி நான் ஊத்துறது. அது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர் பட்டுக்கோட்டையிலேருந்து எங்க மாமியார் எனக்கு வாங்கியாந்து குடுத்தாங்க, வீடு துடைக்க. நான் டெய்லியும் வீடு துடைக்கிறப்பலாம் அத போட மாட்டேன். இது போட்டு துடைக்கிறப்ப அன்னைக்கு மட்டும் தாங்க ஸ்மெல் இருக்கு. அதுக்கப்புறம்லாம் ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது. திருப்பி என்னைக்கு தண்ணி இந்த லிக்விட் போடாம துடைக்கிறோம்ல, அன்னைக்கே அந்த ஸ்மெல்லு கெளம்புது. நல்லா ஸ்மெல் அடிக்குது. அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு, ட்ரை ஆயிருச்சு தர அப்படின்னா வந்து ஸ்மெல்லு வந்து வராது. ஆனா நல்லா வீடு துடைக்கிறப்ப அன்னைக்கு ஃபுல்லா வந்து நல்லாருக்கு. அப்புறம் வீடு துடைச்சுட்டு கொஞ்சம் துணி நெறைய இருந்துச்சு. இது பாப்பா யூனிஃபார்ம் ஆல்ரெடி துவைச்சது தான். அங்கங்க ஏதோ வெள்ள வெள்ளையா இருந்துச்சு. திருப்பி துவைச்சேன். திருப்பி துவைச்சும் வெயில்ல கொண்டு காய போடையில அங்கங்க ஏதோ எப்படி சொல்றது? கம்மு மாரி லைட்டா அங்கங்க இருக்கு. அது போகல. நானும் கை வச்சு சொரண்டி பார்த்தேன். அப்பயும் போகல. காலையிலயே கொஞ்சம் துணி வந்து ஹஸ்பண்ட் துவைச்சுட்டாரு. ஏன்னா ஒர்க் இருக்கு. சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு, அவரோட துணிய மட்டும் கொஞ்சம் முக்கியமான துணிங்கள அவரு துவைச்சு அலசி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தானே அவர் போகலன்னு தெரிஞ்சுச்சு. லேட்டா போலான்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, அப்பயும் சொன்னாரு. தெரிஞ்சிருந்தா துணியெல்லாம் வந்து அ எல்லாத்தையும் துவைச்சிருப்பேன். நீ கொஞ்சம் துவைச்சிருப்பா அப்டின்னாரு. சரின்ட்டு நேத்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே. மோஸ்ட்லி நாங்க துணி துவைக்கிறப்ப வாஷிங் மிஷின் இல்ல, கையில தான் துவைக்கிறோம். அ நான் குளிக்க போறப்ப பக்கெட்ல என்ன துணி இருக்குதோ, எந்த துணியா இருந்தாலும் எடுத்து துவைச்சிருவேன். எனக்கு உடம்பு சரியாத டைம் மட்டும் நான் போட்டிருக்க துணிய மட்டும் துவைச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருவேன். என் ஹஸ்பண்ட் போறப்ப அவங்க துணிய துவைச்சுருவாங்க. பாப்பா துணிய நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி துவைப்போம். மாமனார், மாமியார் வந்துட்டாலும், மாமனார் அவங்க துணிய துவைச்சுப்பாங்க, மாமியார் அவங்க துணிய துவைச்சுப்பாங்க. அது மாரி பாப்பா துணி இருந்துச்சுன்னா, அவங்களும் துவைச்சு குடுத்துருவாங்க மாமனார், மாமியாரு. இது மாரி துவைக்கிறதுனால எங்களுக்கு வந்து துணி வந்து சேர்றதுக்கான ரொம்ப வாய்ப்பு இல்ல. அ மேபி வாஷிங் மிஷின் வந்துருச்சுன்னா, மேபி நாங்க சேர்த்து வச்சிருந்து அது மாரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அன்னன்னைக்கு துணிங்கிறப்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம்ல, அத மட்டும் போட முடியாது. இல்ல கம்மியாவும் இருக்கும். நம்ம 2 நாள் சேர்த்து வச்சுட்டு வாஷிங் மிஷின்ல மொத்தமா போட்டோம்னா, நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இன்ன வரைக்கும் வாஷிங் மிஷின் வாங்காம கையிலயே துவைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்க போதுன்னு தெரியல. இது பெஸ்ட்டு. ஊர்லலாம் இப்ப எல்லாரும் ரேரா தான் வாஷிங் மிஷின் வச்சிருந்தாலும் நெறைய பேர் துவைக்க மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான அன்னைக்கு ரொம்ப ஒர்க் இருக்கிற அன்னைக்கு தான் கிராமத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சிருந்தாலும் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கையில துவைச்சு பழகிட்டதுனால சில பேருக்கு அது பிடிக்காது. அந்த கையில துவைச்ச திருப்தி தான் இருக்கும். அ இன்ன வரைக்கும் எனக்கெல்லாம் தோணல வாஷிங் மிஷின்ல போடுவேன்னு. மாமியார் வீட்டுக்கு போனோம்னா வாஷிங் மிஷின்ல போடுவேன். ஏன்னா, அங்க துவைக்கிறதுக்கு வந்து இந்த மாரி பாத்ரூம்ல இடம் இருக்காது. முன்னாடி இருந்துச்சு. இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரூமு, பாத்ரூம்லாம். அது சேஞ்ச் பண்ணதுலேருந்து இப்ப துவைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால நான் வந்து வாஷிங் மிஷின்லயே அங்க போனா போடுவோம். மித்தபடி வந்து கையில தான் ஊருக்கு போனாலும், எங்க போனாலும் வந்து ஊருக்கெல்லாம் போனேன்னா, நான் அப்பப்ப துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சுருவேன். ஏன்னா, ரிட்டர்ன் நம்ம சென்னை வந்தாலுமே நம்ம தானே துணி துவைக்கணும். அங்கன்னா துவைச்சு, துவைக்கிற இடத்துலயே பக்கத்துலயே அலசிட்டு, காய போடுறதுக்கு மாடி கீடியெல்லாம் இல்ல. பக்கத்துல மரத்துலயே கயிறு கட்டியிருப்பாங்க, காய வச்சிரலாம். இங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துவைச்சு, அத அலசி, தண்ணி வடியிற வரைக்கும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மாடிக்கு பக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு, அங்க காய போட்டு, திருப்பி எடுத்துட்டு வரணும். அதனால மோஸ்ட்லி ஊருக்கு வந்து ஒரு 4 நாளு, 5 நாள் போற ட்ரிப்பா இருந்துச்சுன்னா, அங்கேயே துவைச்சு அப்பப்ப துணிய அலசி, காய வச்சு, மடிச்சு வச்சுருவேன். அன்னைக்கு ரிட்டர்ன் வரேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு உள்ள ட்ரெஸ்ஸ மட்டும் துவைக்க மாட்டேன். தனியா ஒரு கவர்ல வச்சு கொண்டுட்டு வந்துட்டு, இங்க வந்து துவைப்போம். அதுவே வந்து ஒரு 3 பேர் துணியுமே நெறையா சேர்ந்துருக்கும். அந்த ஒரு நாள் துணியே. அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு, அலசி முடிச்சுட்டு, நான் குளிச்சுட்டு துணிய காய போட்டுட்டு வந்துரலான்னு மாடிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்.
மாடிக்கு எடுத்துட்டு வந்து துணியெல்லாம் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூ வந்து நேத்தே வாங்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா வருஷ பிறப்புல இன்னைக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான முறையில் எடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் முதல் அனுபவமா எனக்கு யூடியூப்பில். அதனால் முடிஞ்ச அளவு ஒரே ரிப்பீட்டடாக கொடுக்காம வித்தியாசமா குடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு ட்ரை பண்றேன். இந்த பூவெல்லாம் வந்து ஞாயித்துக்கிழமையே வாங்கிட்டேன். ஏன்னா, இன்னைக்கு போய் நீங்க வாங்குனீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். நாளைக்கு வாங்குனாலும் பூ ரேட் அதிகமா இருக்கும். அதனால நான் வந்து நேத்தே வாங்கி வச்சுட்டேன். இந்த பூவ இனிமே தான் கட்டணும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.